ஆசிஃப் அலியோட ரீசென்ட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம், தலைவன், பூமன், லெவல் கிராஸ் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையோட வந்ததுதான் இந்த ரேகா சித்திரம். இந்த படத்தோட டைரக்டர் ஜோஃபின் டி சாக்கோ. இதுக்கு முன்னாடி பிரீஸ்ட்னு ஒரு படம் இருந்தார், மம்முட்டி நடிச்சது. அவரோட அடுத்த படம் தான் இது. படத்தோட கதை என்னன்னா, ராஜேந்திரன் ஒருத்தர் எப்பவுமே ஆல்க வேலிக்கா இருக்காரு. பழச நினைச்சு அவர் பண்ண தப்புகள் நினைச்சு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காரு. அவருக்கு ஒரு கேன்சர் வேற. அவர் ஒரு டைம்ல கார்ல ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஃபாரஸ்ட் மலக்கப்பாறான்னு சொல்லி திருச்சூர் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட்ல போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவர் ஃபேஸ்புக் லைவ் போட்டு அதுல சொல்றாரு, அவரு 84ல நானும் இன்னொரு சில பேர் பேரை சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டோம். அது நான் இனி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாவே இருக்கு. நான் அந்த புதைச்ச இடத்துக்கு மேலதான் உட்காந்து இப்ப லைவ் போட்டிருக்கேன், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிடுறாரு. அதே டைம்ல அந்த மலக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் ஆகி திருப்பி ஆசிஃப் அலி ஜாயின் பண்றாரு. அவர் ஆல்ரெடி ரம்மி விளையாண்டு சஸ்பெண்ட் ஆன போலீஸ். அவர் திருப்பியும் அங்க அன்னைக்கு சேர்றாரு. அப்பதான் இந்த மர்டர் நடக்குது. அந்த கேஸை விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, அந்த ராஜேந்திரன் கேரக்டர் இந்த பேர் சொன்னதெல்லாம் யாரு, அவங்களா இனி உயிரோடு இருக்காங்களா, அதான் மீதி கதை. படத்துல நான் இப்ப சொன்ன கதை வெறும் காமனா இருந்தா, அதனால நான் கதை சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. இதுல மேட்ரு என்னன்னா, இதுக்கு மேல பலது இருக்கு. நம்ம டிவில பல பாடல்கள் பார்த்திருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கோரஸ் அதெல்லாம் பார்ப்போம்ல, பின்னாடி ஆடுறவங்க கூட நடிக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பெயர் தெரியாத முகங்களா இருக்கும். அந்த கேரக்டரை வச்சு இதுல ஒரு கதை பண்ணியிருக்காங்க டைரக்டர். அது பயங்கரமான ஒரு கண்டென்ட் இந்த படத்துல. அது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அந்த தேவதூதன் பாடி அந்த பாட்டு மம்முட்டி பாட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப கூட தா கேஸ் கூடன்னு சொல்லி இந்த குஞ்சகபவன் படத்துல ஒரு ஆடிட்டு இருப்பாரு அவரு. அந்த பாட்டு போடிட்டு இருக்கும். அந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுல மம்முட்டி அப்படியே வயலின் வாசிட்டே பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கோரஸ் இருக்கும். அந்த கோரஸ்ல இருந்து இந்த கேரக்டர் உருவாக்கி இருக்காங்க. அதாவது அது ஒரு அட்டகாசமான ஒரு இதா இருந்துச்சு. திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மம்முட்டி அந்த ஷூட்டிங் எல்லாமே இதுல பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நீங்க தியேட்டர்ல போய் பாத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர்ல இருந்து எடுத்து அது பண்ணிருக்காரு. அதாவது 80ஸ்ல அட்டகாசமான மலையாள கிளாசிக் படங்களுக்கு ஒரு ஹோமேஜா இருந்துச்சு இந்த படம். இதுல அந்த காதோடு காதோரம்னு சொல்லி ஒரு படத்துல நடக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு புள்ள காணாம போயிடும். அதை ஓல்டு கேஸா 40 வருஷம் கழிச்சு அதை திருப்பியும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதான் அந்த படத்தோட இன்னொரு கதை. அது ஹோமேஜ்னு சொல்ற அந்த 80s அப்படியே ரீகட் பண்ணியிருக்காங்க பல டைரக்டர்கள். அப்புறம் அப்ப துணை நடிகர்கள் ஏஜென்ட் இந்த மாதிரி பல பேர்த்த அதுல போட்டு பரதன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ற மாதிரி அந்த பாட்டையே திருப்பி பண்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம பல கதைகள் அது கேங்ஸ்டர் அது இதுன்னு கொலை பண்ணி ரத்தம் தெரிக்க இந்த மாதிரி பலது இருக்கு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு கதையை உருவாக்கி இருக்காரு. அதான் மெயின். இதுல அந்த கண்டென்ட் தான் மெயின். அதை நல்லா ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா இடையில உங்களுக்கு அப்படியே டிராக் ஆயிடுச்சு. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ஹீரோயினோட அந்த கதையை நிறைய காமிச்சு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சு அனசோர்ராஜனோட காமிக்கிறதுக்கு வேண்டி நிறைய சீன்லாம் ரொம்ப லென்த்தியா போட்டு அதெல்லாம் தேவையில்லாம நிறைய சீன் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த படத்துக்கு தேவையில்லை. கிறிஸ்பா இருந்திருந்தா ஒரு மாஸ்டர் பீஸா இருந்திருக்கும் இந்த படம். இதுதான் அந்த படத்துல டிராக் ஆவரேஜா மாறினது காரணமே அந்த சீன்களாம் தான். அது இடையில அந்த கண்டென்ட் எடுத்து அதுக்கப்புறம் நல்லா இனி ஒர்க் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. அதுதான் மெயின் இந்த படத்தோட ப்ராப்ளம். ஆனா இந்த கதைகள் நம்ம எங்க வேணா எடுக்கலாம். இந்த படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த டைரக்டர் அதுக்கு வேண்டி கண்டிப்பா பாராட்டணும். மலையாளத்துலதான் இந்த மாதிரிலாம் எப்பவுமே பண்றாங்க. அது இதுலயும் தொடருது. இப்போ ஆசிஃப் அலி பாத்தீங்கன்னா இதுல இந்த இன்ஸ்பெக்டரா வராரு. அவர் ஒரு லெவலுக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேல அந்த ரேகா அவங்களே புஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரேகா யாருன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கிறது தான் மெயின் தீமே. அது இந்த படத்துல அவர் சொல்லுவார், ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தர் உருவாகாம போயிருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த படத்தோட மெயின். இந்த மாதிரி எத்தனை பேர் நடிக்க இந்த மாதிரி காணாம போயிருக்காங்க. அதுவும் ஒரு பேஸா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜெகதீஷ் ஆக்டர் ஒரு கேரக்டர் வர அவர் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவார். இந்த மாதிரி அந்த முத்தரம் குன்னு போஸ்ட் படமே நான் என் கதை தான். அது நான் எனக்கு ஒரு ரசிகை எனக்கு லெட்டர் போட்டது தான் அந்த கதையே பண்ணேன். அந்த மாதிரி சொல்லுவாரு. இந்த நீங்க சொல்ற அந்த ரேகாக்கும் இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா நீங்க செக் பண்ண சொல்லி போலீஸ்லாம் குழுலாம் கொடுப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதாவது எல்லாமே அந்த பழைய படங்களை வச்சுதான் அந்த படமே. அது சூப்பரா அது ஒரு நல்ல ஒரு ரைட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த 80ஸ்ல அந்த கோல்டன் பீரியட் தான் இந்த படத்தை சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் மூவிஸ் எல்லாம் மலையாளத்துல வந்த டைம் அது. பத்மராஜன், பரதன், சிபி மலையில் இந்த மாதிரி ஒரு கேங் அப்ப ஒரு நியூ வேவ் கொண்டு வந்தாங்க. எத்தனை கிளாசிக் படங்கள். இதுல இந்த காதோடு காதோரம் படமே ஒரு அட்டகாசமான படம். இந்த படத்துல நிறைய படங்கள் காமிச்சிட்டே இருப்பாங்க. அது நம்ம மறக்கப்பட்ட அந்த கிளாசிக் பீரியடை காமிக்கிறாங்க. ஏன்னா இப்ப வர படங்கள் அந்த டைரக்டருக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டு அதை திருப்பியும் இந்த மாதிரி பழைய படங்களை எடுத்து அதை ஒரு திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணாதான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில் செகண்ட் தான். அந்த படத்துல காமிச்சிருக்கிறதே அந்த கோல்டன் பீரியட்ஸ் தான்.
இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. வித்தியாசமான நல்ல ட்ரை தான். கொஞ்சம் வந்து டிராக் ஆனாலும் நீங்க இந்த கதை கண்டென்ட்டுக்கு வேண்டி நீங்க கண்டிப்பா வந்து நீங்க போய் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.